ஒரே ஒரு மனிதருக்காக ஒட்டுமொத்த ஆங்கிலேய சாம்ராஜ்யமே இந்தியாவை விட்டு ஓடணும் என்று பயந்தார்கள். அவரை பிடிக்க முடியலன்னா இந்தியா இனி நம் கையில் இருக்காது என்று அவர்கள் நடுங்கினார்கள். புகை மண்டலங்களுக்கு நடுவே ஒரு பெரும் நெருப்பாக வந்தார். அவர்தான் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ். காந்தி வழியில் அகிம்சை போராட்டம் இல்லை, ஆயுதம் ஏந்தி அடிக்கும் நேரடி போர்தான் அவரது திட்டம். லண்டனில் கிடைத்த உயர்ந்த ICS அரசு வேலையை தாய் மண்ணின் சுதந்திரத்திற்காக அவர் ஒரு நொடியில் தூக்கி எறிந்தார். மக்களிடையே அவர் முழங்கினார், அடிமையாக வாழ்வதை விட சுதந்திரத்திற்காக வீர மரணம் அடைவதே சிறந்தது. தனக்கென்று ஒரு தனிப்படையை, இந்திய தேசிய ராணுவம் என்ற மாபெரும் சக்தியை உருவாக்கினார். நேதாஜியின் இந்த வீர வரலாற்றை முழுமையாக அறிய இப்போதே கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்கள். அந்த படை இந்திய எல்லை வரை முன்னேறி வந்தபோது பிரிட்டிஷ் ராணுவம் முதல் முறையாக தன் தோல்வியை உணர்ந்தது. ஆனா அதுக்கப்புறம் நடந்த ஒரு ரகசிய விஷயம்தான் ஆங்கிலேயர்களை முழுவதுமாக நிலைகுலையச் செய்தது. பிரிட்டிஷ் கப்பல் படையில் இருந்த இந்திய மாலுமிகள் கூட நேதாஜியின் உத்வேகத்தால் கிளர்ச்சியில் இறங்கினார்கள். பிரிட்டிஷ் அதிகாரிகள் ரகசியமாக பேசிக்கொண்டார்கள், இனிமேல் இந்தியாவை நாம் ஆள முடியாது, நாம் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அவர் மீண்டும் முழங்கினார், எனக்கு உங்கள் இரத்தத்தை கொடுங்கள், நான் உங்களுக்கு இந்தியாவின் சுதந்திரத்தை தருகிறேன். 1945 ஆகஸ்ட் 18 அவர் சென்ற அந்த மர்ம விமானம் வானத்தில் தீப்பிடித்து எரிந்ததாக சொல்லப்பட்டது. ஆனால் அந்த சாம்பலில் அவருடைய உடல் இன்று வரை கிடைக்கவே இல்லை. அப்படியானால் நேதாஜி உண்மையிலேயே இறந்தாரா அல்லது இன்றும் நம்மிடையே ரகசியமாக வாழ்கிறாரா?